இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல எல்லாம் வல்ல நம்ம சிவனை தான் முதல்ல காமிக்கிறாங்க. நம்ம சிவன் கைலாயத்துல உட்காந்து உடுக்கையின் வடிவத்தை வரைஞ்சி அன்னைக்கு தேவி கிட்ட சொன்ன விஷயத்தை எல்லாம் நினைச்சு பாக்குறாப்புல நம்ம சிவன் இந்த கைலாயத்துல இருக்கிற பனி எப்போ உறையும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சிவனும் மற்றும் சக்தியின் அன்பின் சின்னமாக இருந்த அந்த ஜோடி அன்னப்பறவை எப்போ இங்க வருதோ அப்போதான் சக்தி வந்து என்ன சேருவாள்னு சொல்றாரு சிவன். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா தக்ஷனோட அரண்மனையை காட்டுறாங்க. அரண்மனையில சதி எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா சதியோட அக்கா பின்னாடி பேசிட்டு வரத கூட கவனிக்காத அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல சதி சிவனை சந்திச்சாங்க இல்லையா, அந்த நிகழ்வை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சதியோட அக்கா கையை வச்சு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பியே பாக்குறாங்க நம்ம சதி. நான் அப்பா கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்காக்கா, எனக்கான மாப்பிள்ளையை நானே தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னேனே, அவரை நான் பார்த்துட்டேன்னு சொல்றாங்க நம்ம சதி. உண்மையாவான்னு ஆச்சரியமா கேக்குறாங்க நம்ம சதியோட அக்கா. ஆனா நம்ம சதி அவங்க அப்பா ஒத்துக்குவாரா இல்லையான்னு தெரியாம ரொம்ப பயப்படுறாங்க. உடனே சதியோட அக்கா, நீ அப்பாவோட செல்ல பிள்ளை, நீ என்ன சொன்னாலும் அப்பா கேட்பாருன்னு சொல்லி சதியை கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இளவரசி சதிதேவி வாழ்க, இளவரசி சதிதேவி வாழ்கன்னு சொல்லி எல்லாம் கோஷம் விடுறாங்க. சதிக்கு ஆறாவரமான வரவேற்புலாம் நடக்குது. சதி தக்ஷன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம தக்ஷனும் என் மகளா நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லி சதியை ஆசீர்வாதம் பண்றாரு. இந்த உலகத்தையே என் மக காப்பாத்தி இருக்கா, இன்னையிலிருந்து இந்த உலகம் சதியை தாட்சாயினி என சொல்லி அழைப்பாங்கன்னு சொல்றாப்புல நம்ம தக்ஷன். சதியை பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அங்க நம்ம திதி வராங்க. சதியை தாட்சாயினின்னு சொல்றதுல பொருத்தமான பேரு தான், ஆனா ஒரு குறை இருக்கு. சதிக்கு மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு கையில இருந்து என்னமே எடுத்து காமிக்கிறாங்க. சாம்பலை தான் எடுத்து காமிக்கிறாங்க. திதி கையில சாம்பலை பார்த்த நம்ம தக்ஷனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன திதி என்ன இதுன்னு தக்ஷன் திதி கிட்ட கேக்குறாப்புல. இன்னைக்கு சதி அரண்மனைக்கு வெளியே யார சந்திச்சான்னு கேளுங்க, இந்த உலகத்தோட பிரச்சனைய யாரோட உதவியோட தீர்த்து வச்சான்னு கேளுங்க தந்தையேன்னு திதி தக்ஷன் கிட்ட சொல்றாங்க. நம்ம தக்ஷனும் கொஞ்சம் கோபத்தோட அது யார் சதின்னு கேக்குறாப்புல சதி கிட்ட. சதியும் கொஞ்சம் கூட தயங்காம நான் சிவனை தான் பார்த்தேன்னு சொல்றாங்க நம்ம சதி. இதை கேட்ட தக்ஷனுக்கு ஒரே ஆச்சரியத்தோட கோபமும் நம்ம திதியும் அப்பாடா நாம வந்த வேலை முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுறாங்க. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே நீ அந்த மண்ட ஓட்டு தலையனை பார்க்க போக கூடாது, அவங்க பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு கோபத்தோட சொல்றாப்புல நம்ம தக்ஷன். சதி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. நீ உன்னோட தந்தையை மதிக்கிறது உண்மைன்னா இனிமே நீ அந்த சிவனை சந்திக்க கூடாதுன்னு சொல்றாப்புல நம்ம தக்ஷன். நம்ம திதியும் சிவனும் சதியும் ஒண்ணு சேராம இருந்தாங்கன்னா தாரகாசுரன் நிச்சயமா தவத்தை முடிச்சிருவோம், அடுத்து நம்ம விளையாட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான்னு மனசுக்குள்ளே நினைச்சு சந்தோஷப்படுறாங்க நம்ம திதி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி தாரகாசுரன் தவத்துல இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம தாரகாசுரனும் ஒத்த காலிலே நின்று பிரம்மதேவாவை நோக்கி கடுமையான தவத்துல இருக்காப்புல. இவனோட தவத்தை பார்த்து பிரம்மாவும் விஷ்ணுவும் கொஞ்சம் அப்படியே அலண்டு போயிடுறாங்க. வஜ்ராங்கதனை அடிச்சா போதும்னு நினைச்சேனே, ஆனா இப்போ தாரகாசுரன் கடும் தவம் புரியுறான், அவனுக்கு நான் கண்டிப்பா காட்சி அளிக்கணும். அது மட்டும் இல்லாம அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் அவனுக்கு வரம் கொடுத்தே ஆகணும். அப்படி நான் வரம் கொடுத்துட்டேன்னா அவன் யாராலும் வெல்ல முடியாதவனா மாறிடுவான், என்ன பண்றதுன்னு பிரம்மதேவர் விஷ்ணு கிட்ட புலம்புறாப்புல. நம்ம விஷ்ணுவும் தாரகாசுரன் தவத்தை முடிக்கிறதுக்கு சிவனும் சதியும் ஒண்ணு சேர்ந்தே ஆகணும், அதை நம்ம சீக்கிரம் நிகழ்த்தே ஆகணும்னு விஷ்ணு சொல்றாப்புல. இந்த பக்கம் பார்த்தா தக்ஷனுக்கும் சதிக்கும் இன்னும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு நீங்க தாட்சாயன்னு பட்டம் கொடுத்து என்ன கௌரவிச்சீங்க, ஆனா சிவனை மட்டும் நீங்க ஏன் வெறுக்கிறீங்கன்னே தெரியல. ஏன் வாழ்நாள் முழுக்க நான் சிவன் பேரையே கேட்டதில்லை, ஆனா இன்னைக்கு சிவனை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றாங்க சதி. இதை கேட்ட தக்ஷனுக்கும் திதிக்கும் ஒரே ஆச்சரியம் கோபம். நம்ம சதியும் சிவனை பத்தி புகழ்றத நிறுத்தவே இல்லை. உயர்ந்த பதவியில சிவன் இருக்காரு, பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காக்கிறாரு, சிவன் அழிக்கிறாருன்னு சிவனோட திருச்சியுடன் தான் உலகத்தை அழிவிலிருந்து காப்பாத்துச்சுன்னு சதி சொல்றாங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருந்தும் அவருக்கு கொஞ்சம் கூட ஆணவம் இல்ல. மக்கள் அனைவரும் அவரை வணங்குறாங்க, ஆனா நீங்க அவரை வெறுக்கிறீங்க. இந்த நாட்டுல கூட யாரும் சிவன் பேரையே சொல்லக்கூடாதுன்னு தடை போட்டுருக்கீங்க. இந்த நாட்டுல சிவன் இருக்கும் இடம் கூட இல்லைன்னு சொல்றாங்க சதி. உடனே தக்ஷன் சிவன் வசிக்கும் இடத்துக்கு நீ போனியான்னு சதி கிட்ட கேக்குறாப்புல. கொஞ்சம் கூட தயங்காம பயப்படாம ஆமா நான் போனேன்னு சொல்றாங்க நம்ம சதி. நம்ம தக்ஷனுக்கும் திதிக்கும் பேர் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா நம்ம சதி அந்த இடம் அன்பு அமைதி பய பக்தியின் உச்சமா இருந்துச்சுன்னு புகழ்ந்து பேசுறாங்க. நம்ம தக்ஷன் தான் சிவனை வெறுக்கிறவராச்சே. நம்ம சதி சிவனை புகழ்ந்து பேச பேச தக்ஷனுக்கு சரியான கோபம் வருது. நம்ம சதி திதி கிட்ட போய் அவங்க கையில சாம்பல் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சாம்பலை எடுத்து இதை பூசிக்கிறது உனக்கு வேணா அவமானமா இருக்கலாம், ஆனா எனக்கு இதுதான் மரியாதை, இன்னும் சிவன் கூட இருக்கிறது தான் எனக்கு மரியாதை இன்னும் சதி திதி கிட்ட சொல்றாங்க. இதையெல்லாம் சதி சொல்லி முடிச்சுட்டு திதி கையில இருந்தது இல்லையா, அந்த சாம்பலை எடுத்து சதி அவங்களோட நெத்தியில பூச போற நேரத்துல இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தக்ஷன் கோபத்தை
கோபத்தின் உச்சத்துக்கே போன நம்ம தக்ஷன் நிறுத்து சதின்னு ஒரே கத்துறாப்புல நம்ம சதி அப்படியே பிரமிச்சு போறாங்க. நம்ம தக்ஷனும் நீ எப்பவுமே என்ன பெருமைப்படுத்தும் விதமா தான் நடந்திருக்க, ஆனா இன்னைக்கு ஒரு அப்பாவா இல்ல ஒரு பிரஜாபதி தக்ஷனையே நீ அவமதிச்சிருக்க. நான் எடுக்கிற முடிவு தப்பு, ஆனா அந்த சிவன் எடுக்கிற முடிவு சரின்னா நான் இன்னைக்கே ஒண்ணு செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு தக்ஷன் கோபத்துல அங்கிருந்து வேகமா போய் அவரோட சிம்மாசனத்துக்கு பக்கத்துல இருந்த கத்தி அதாவது வாளை எடுத்துட்டு வந்து சதியை ஒரே வெட்டா வெட்டுறதுக்கு ஓங்கிட்டாப்ல நம்ம தக்ஷன். ஆனா நம்ம தக்ஷன் சதியை வெட்டாம கழுத்து பக்கத்துல போய் நிறுத்தி இந்தாம்மா இந்த கத்தியை புடி, என் தலையை ஒரே விட்டா வெட்டுடுன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. அந்த சிவன் யாருன்னே உனக்கு தெரியாதுமா, உன்னோட தாத்தாவான பிரம்மாவோட 5வது தலையை வெட்டுனதே அந்த சிவன் தான் சொல்றாப்புல நம்ம தக்ஷன். தக்ஷன் சொன்னதை கேட்ட நம்ம சதி தேவி கொஞ்சம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கு, அதாவது சிவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம். என்ன சதி நம்பிக்கை இல்லையா, அங்க பாருன்னு தக்ஷன் சொல்லிட்டு அங்க ஒரு மானிட்டர் மாதிரி போட்டு காட்டுறாப்புல. அதாவது அன்னைக்கு சிவன் வந்து பிரம்மாவோட 5வது தலையை வெட்டுனாரு இல்லையா, அந்த சீனை போட்டு காமிக்கிறாரு நம்ம தக்ஷன். அதை பார்த்து நம்ம சதி கையில வச்சிருந்த கத்தி அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரியா சிலைய மாதிரி அப்படியே நின்னுடுறாங்க, அப்படியே ஆடி போயிடுறாங்க நம்ம சதி. சதி நீ சிவனோட திரிசூலம் உலகத்தையே காக்கும்னு சொன்னேன், பாரு நல்லா பாரு சதி, படைக்கிறவோட தலையே வெட்டி எடுத்திருக்கு அந்த திரிசூலம், அந்த திரிசூலம் எப்படி உலகத்தை காக்கும்னு சொல்லி சொல்றாப்புல நம்ம தக்ஷன். சிவன் ஏன் பிரம்மனோட தலையை வெட்டுனாருன்னே தெரியாம நம்ம சதி அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கைலாசத்துல இருக்கிற நம்ம சிவனை காட்டுறாங்க. நம்ம சிவனும் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த திரிசூலத்தை எடுத்தேன், மற்றபடி எந்த ஒரு நோக்கமும் இல்லை, என் தேவி என்கிட்ட வர வரைக்கும் நான் தியானத்திலேயே தான் இருப்பேன்னு நம்ம சிவன் தனியா பேசிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் தக்ஷனோட அரண்மனையில நம்ம சதி அவங்க அம்மா கிட்ட நான் சிவனை பார்த்தே ஆகணும், ஏன் பிரம்மாவோட 5வது தலையை வெட்டுனாருன்னு நான் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி அழுதுகிட்டே அம்மா கிட்ட சொல்றாங்க. நம்ம சதியோட அம்மா உன்னோட வேதனை எனக்கு புரியுதுமா, ஆனா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சிவனை நேசிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்றாங்க. நம்ம சதியும் அவங்க அம்மா கிட்ட அம்மா அப்பா எனக்கு வந்து சதின்னு பேர் வச்சாரு, அந்த சதின்ற பேரோட பொருள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, சதினா உண்மை என்று பொருள், ஆனா இப்போ சிவபெருமான் ஏன் பிரம்மாவோட 5வது தலையை வெட்டினாருங்கிற உண்மை எனக்கே தெரியாம இருக்கு, அந்த உண்மையை நான் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க நம்ம சதி. நம்ம சதி அவங்க அம்மா கிட்ட சிவன் ஆணவத்தோட பிரம்மாவோட 5வது தலையை வெட்டி இருந்தாருன்னா நான் இனிமே அந்த சிவனை பார்க்க மாட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க சதி. சரி சரி, ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும், சிவனை பார்த்ததுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா அரண்மனைக்கு திரும்ப வரணும்னு சொல்றாங்க சதியோட அம்மா. சதியும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சதி கிட்ட சிவனை நீ எங்க போய் தேடுவேன்னு கேக்குறாங்க சதியோட அம்மா. அது எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா நான் சிவனை பார்ப்பேன், சிவனே என்னை கூப்பிடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க நம்ம சதி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கைலாசத்துல இருக்கிற நம்ம சிவன் தியானத்துல இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தக்ஷனும் காமிக்கிறாங்க. தக்ஷன் அரண்மனையில ஏதோ ஒரு பூஜை நடத்திட்டு இருக்காப்புல. அந்த நேரத்துல அங்க வந்து ஒரு காவலாளி சதி அவங்களோட அறையில இல்லைன்னு சொல்றாப்புல. அந்த பூஜையில அங்க இருந்த நம்ம திதியும் தக்ஷன் கிட்ட சதி யாரை பார்க்க போயிருப்பான்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லிட்டு சிவனை பார்க்க தான் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க நம்ம திதி. உடனே தக்ஷனோட முகம் எல்லாம் மாறுது, அதாவது ரொம்ப கோவப்படுறாப்புல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம சதி கைலாயத்தை நோக்கி போறத காமிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் எங்க அப்பா பேச்சை மீறினது இல்லை, ஆனா இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்காக எங்க அப்பா பேச்சையே மீறி வந்திருக்கேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே போறாங்க நம்ம சதி. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து திரும்ப நான் அரண்மனைக்கு போனா நான் திரும்ப வரமாட்டேன்னு எனக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே போறாங்க. ஒரு வழியா சதி தேவி கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு கைலாயத்துல முதல் காலடி எடுத்து வைக்கிறாங்க நம்ம சதி. அவங்க அந்த முதல் காலடியை வச்ச உடனே வானம் இடியும் மின்னலுமா இருக்கு. அந்த 2 ஜோடி அன்னப்பற இருந்த குளம் இருந்துச்சு இல்லையா, அது முழுசா உறைஞ்சு போயிருந்துச்சு. அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது, அதாவது அந்த பனிக்கட்டில உருக ஆரம்பிக்குது. சதி தேவியும் சிவன் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நம்ம சதியும் சிவன் கிட்ட நீங்க எல்லாமே தெரிஞ்சவரு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு எட்டு தக்ஷனோட அரண்மனையை பார்த்தா நம்ம தக்ஷன் அவரோட படை வீரர்கள் எல்லாத்தையும் திரட்டி இளவரசி சதிதேவி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க, அவ சிவனை பார்க்க போயிருக்கா, எங்க இருந்தாலும் அதை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாப்புல நம்ம தக்ஷன். ஆனா நம்ம திதி சதி போனதை தடுக்கவே முடியாத உங்களால திரும்ப கூட்டிட்டு வர முடியும்னு நம்புறீங்களா அப்பான்னு திதி கேக்குறாங்க. நம்ம திதி தக்ஷன் கிட்ட இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திதியோட மந்திர கொலை எடுத்து ஒரு மந்திரத்தை போட்டு ஒரு அசுரனை வர வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு. திதி இப்ப வந்திருக்க அரக்கம் பேர் என்னன்னு பார்த்தா விருத்தாசுரனா. திதி வந்து விருத்தாசுரன் கிட்ட சதி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா, தடுக்க யாரும் வந்தாலும் அவங்கள கொன்னுடுன்னு சொல்லி விருத்தாசுரனை அங்கிருந்து அனுப்புறாங்க. விருத்தாசுரனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் அப்படியே நம்ம கைலாசத்தை பார்த்தா நம்ம சிவன் நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், நீ முன்னாடி இந்த திரிசூலை பார்த்ததுக்கும் இப்போ நீ இந்த திரிசூலத்தை பாக்குறதுக்கும் இருக்கிற வித்தியாசமே எனக்கு தெரியும்னு சொல்றாப்புல. நான் ஓப்பனாவே கேட்கிறேன், நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும், நீங்க ஏன் பிரம்மாவோட 5வது தலையை வெட்டுனீங்கன்னு நம்ம சதி சிவன் கிட்ட கேக்குறாங்க. நம்ம சிவனும் திரும்பி நின்று ஏன்னு காரணத்தை சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படியே நிகழ்ச்சியோட முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.